அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் ஆலயத்திற்கு சென்று இந்த பொருளை வாங்கி கொடுக்கும்போது, கடன் பிரச்சனைகளிலிருந்து முற்றிலுமாக நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்தே விடுபட முடியும். இந்த பொருள எந்த பொருள நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்துக்கு நம்ம செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில, மாலை. காலையில கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு 9 மணிக்குள்ள, ஒரு 10 மணிக்குள்ள நீங்க கோயிலுக்கு போயிக்கங்க. மாலை நேரத்தில போறீங்க அப்படின்னா, ஒரு 5:30லேருந்து ஒரு இரவு 7 மணிக்குள்ள நீங்க போயிட்டு வந்துரணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யணும். கடன் பிரச்சனைக்காக நிச்சயமா இந்த இத ஃபாலோ பண்ணுங்க. 9 வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அதாவது கடன் குறைய ஆரம்பிச்சுரும். முருகன் கடன் பிரச்சனையை தீர்த்து தரக்கூடிய ஒரு சிறப்பான தெய்வம் முருகப்பெருமான். நமக்கு அது நெறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே நம்ம முருகன ஒரு சொந்த வீட்டிற்காகவும், மற்றும் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காகவும் தான் அதிகமா எல்லாருமே வழிபாடு செய்றோம். அது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். பொருளாதார பிரச்சனையிலிருந்து நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம், ஒரு அற்புதமான தெய்வம். அது அந்த அளவுக்கு ரீச் ஆகல. அதாவது முருகன் அப்படின்னாலே குழந்தை பாக்கியத்திற்கு மட்டுமே சொந்த வீட்டுக்காக மட்டும்தான் எல்லாருமே ரீச் ஆயிருக்கே தவிர, இவர் நம்மளுடைய கடன் தொல்லையை தீர்த்து வைப்பார். நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்த்து வைப்பார். நமக்கு இருக்கிற அந்த மற்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைப்பார். அது அந்த அளவுக்கு போகல. மற்ற மக்களுக்கு அது போகல. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கும் தெரிஞ்சு எனக்கு ஒரு நெறைய பேருக்கு முருகன் இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில இல்லைன்னா மாலை நேரம் நமக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்ப நம்ம போய்க்கலாம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன வாங்கிட்டு போணும் அப்படின்னா, முக்கியமாக முருகருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தினத்தன்னைக்கு சிவப்பு செவ்வரளி மலர்கள வாங்கிட்டு போணும். செவ்வரளி மலர்கள கட்டாயமாக அது வாங்கிட்டு போணும். ஒரு வேள செவ்வரளி மலர் கிடைக்கல அப்படின்னா, சிவப்பு நிற பூக்கள் பார்த்துட்டு பன்னீர் ரோஜா இருக்கும். அதாவது சிவப்பு நிற பூக்கள்ல இருக்கும். சிவப்பு நிற பூக்கள் ஏதாவது ஒரு பூக்கள் வாங்கிட்டு போறது அப்படின்னு செம்பருத்தி கூட ஒரு பூ வீட்ல இருந்துமே நீங்க எடுத்துட்டு போலாம். மத்த பூக்களும் எடுத்துட்டு போகணும். மல்லிகைப்பூ கொண்டு போலாம், பிச்சிப்பூ கொண்டு போலாம், சம்மங்கி மாலை கொண்டு போலாம். எல்லாமே நம்ம கொண்டு போணும். ஆனா நம்ம செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகும்போது சிவப்பு நிற பூக்கள் ஏதாவது ஒண்ணு நம்ம கையில இருக்கணும். முருகனுக்காக நம்ம குடுக்குறதுக்கு ஒரு பூ இருக்கணும். செவ்வரளி பூவை எடுத்துக்கணும். செவ்வரளி முருகனுக்கு முருகனுக்கு நினைக்கிறோம். பன்னீர் ரோஜாவும் உகந்தது தான். சிவப்பு கலர்ல இருக்கிற எல்லாமே உகந்தது தான் முருகனுக்கு. அதுக்கு போயிட்டு 2 அகல் விளக்கு, ஒரு 2 அகல் விளக்காவது ஏத்திட்டு வரணும். அது எந்த அகல் விளக்கு ஏத்தணும் அப்படின்னா, அங்க கோயில்லயே நெறைய அகல் விளக்கு இருக்கும். அத நீங்க பயன்படுத்தக்கூடாது. எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, கோயில்ல வாரம் ஏத்துன விளக்கை திரும்ப திரும்ப தொடச்சுட்டு ஏத்துவாங்க. அந்த மாரி ஏத்தக்கூடாது. புதிதாக 2 அகல் விளக்கு மட்டும் வாரம் அகல் விளக்கு மட்டும் வாங்கிட்டு போங்க. முடிஞ்சா 6 கூட ஏத்திட்டு போலாம். முருகனுக்கு எப்பவுமே 6 தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்பு. 2 புதியதான அகல் விளக்கு, சிவப்பு நிற பூக்கள் மற்றும் நீங்க மற்ற பூக்கள் ஏதேனும் நல்ல ஒரு எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிருங்க. அது நல்லது. நம்ம வீட்ல இருந்து கொண்டு போலாம். கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்காக வாங்கணும். இல்லன்னா கடையில போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போயிருங்க. சின்ன டப்பால ஏதோ ஒண்ணு. நல்ல எண்ணெயா வாங்குங்க. கலப்பட எண்ணெய் இல்லாம நல்ல எண்ணெயா சின்னதா வாங்கிட்டு போனா கூட பரவால்ல. நீங்க கம்மியா 2 விளக்கு ஏத்துனா கூட பரவால்ல. சுத்தமான நல்லெண்ணெயில ஏத்துங்க. பூக்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முருகனுக்கு குடுத்துருங்க. அந்த ஐயத்த குடுத்தோம் அப்படின்னா, அவங்க சாமிக்கு போட்டுட்டுருவாங்க இல்லையா? கொஞ்சம் பூக்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய விளக்கு ஏத்துவீங்க இல்லையா? அதுக்கு பக்கத்துலயும் உதிரி பூக்கள வச்சுருங்க. வச்சுட்டு விளக்கேத்திட்டு ஒரு 10 நிமிடம் முருகன்ட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய கோரிக்கைகள சொல்லுங்க. எனக்கு இந்த மாரி கடன் பிரச்சனை இருக்கு. இவ்ளோ அமௌண்ட் இருக்கு. இதுக்காக நான் கடன் வாங்குனேன். என்னை ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அப்படிங்கிற மாரி நீங்க வேண்டிட்டு வாங்க. 9 செவ்வாய்க்கிழமையும் உனக்கு வழிபாடு செய்றேன். அப்படிங்கிற மாரி நீங்க வேண்டிட்டு வாங்க. 9 செவ்வாய்க்கிழமைக்குள்ள எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்த குடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா 9 வாரத்துக்குள்ள உங்கள அதிசயம் செய்வார். 100% 9 வாரத்துக்குள்ள ஏதாவது ஒரு மிராக்கிள் கண்டிப்பா நடக்கும். ஒண்ணா கடன் அடையறதுக்கான அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கான வழிகளால கண்டிப்பா கிடைக்கும். எப்படியும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துரும். ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக இருக்கும். வாரம் செவ்வாய்க்கிழமை போகணும். ஏதாவது ஒரு வாரம் தடங்கல் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த வாரம் போறீங்க இல்லையா? அதை சேர்த்து கணக்கு பண்ணிக்கோங்க. மொத்தம் 9 செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு 2 அகல் விளக்கும், செவ்வரளி பூக்களும், சிவப்பு நிற பூக்களும் நம்ம முருகனுக்கு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, முடிஞ்சா காலையில 6 மணிலேருந்து 7 மணிங்கிறது செவ்வாய் ஓரை. அந்த நேரத்துல நீங்க போகும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நெறைய பேருக்கு அந்த நேரம் சூட் ஆகாது. அந்த டைம் நமக்கு செட்டும் ஆகாது. நெறைய பேருக்கு. நெறைய பேருக்கு அந்த காலையில 6 டூ 7 போ முடியாதுங்கிறவங்க 9 மணிக்கு மேல போகலாம். ஒரு 10 மணி 10:30க்குள்ள சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துரணும். நம்பிக்கையோட இருங்க. அதே போல வீட்ல காலையில செவ்வாய்க்கிழமை காலையிலயும் சரி, செவ்வாய்க்கிழமை மாலையிலயும் நீங்க முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க. செவ்வரளி பூக்களும் வீட்ல இருக்கவங்கள முருகன் படத்துலயும் கொஞ்சம் வச்சுட்டு, பன்னீர் ரோஜாவாவது வச்சுட்டு நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க. 9 வாரத்துக்குள்ள உங்களுக்கு அதிசயம் கை நெறைய காத்துட்டு இருக்கும். நிச்சயமா சொல்றேங்க. நல்ல ஒரு மாற்றம். செவ்வரளி அந்த மாரி பூக்கள கொண்டு போய் போட்டு பண்ணீங்கன்னா, கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம தீரும். மத்த ஏதாவது சொந்த வீடு வேணும்னாலும் வழிபாடு செய்யலாம். ஏதேனும் ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா, எப்போதுமே 9 செவ்வாய் கணக்கெடுத்து நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள தூங்க நகரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.